கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை செஞ்சுருக்காங்க. கூடுதலாக பல்வேறு ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதாக கூட ஒரு தகவல் வருது. திமுகவினர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகளையே சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்பார்த்த ஒன்றுதான். பாஜக மோடி அரசுடைய ஒரு பாஜக ஐடி விங்கு, பாஜக மகளிர் அணி, பாஜக மாணவர் அணி அப்படின்ற மாதிரி பாஜக ஐடி விங்கு. நம்ம பணத்தில் ஐடி விங் பாஜக நடத்திட்டு இருக்கு. மோடி யாரையும் ஊழல்னு சொல்லுவார். இப்போ மராட்டியத்துடைய முதலமைச்சர் சிண்டே மேலே ஊழல் வழக்கு போட்டது அவங்க தான். ஆனால் மோடி ஒரு வாஷிங் மிஷின், எவ்வளோ பெரிய அழுக்கு இருந்தாலும் ஊழல் அழுக்க ஒரு மோடின்ற வாஷிங் மிஷினில் போட்டால் அது கிளியர் ஆகிருமா. உடனே சிண்டே யோக்கியமானவர் ஆகிட்டார். இப்போ அதனால் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் மிகப்பெரிய ஊழல் பண்ணார்னு சொல்லி சிபிஐ நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு தொடுத்தார். உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடையாணை வாங்கினார். அப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாலையோட தான் கூட்டணி வச்சுக்கிடுவார். ஆனால் நாங்கள் ஊழலை ஒழிக்க வர்றோம்னு சொல்லுவார். இன்றைக்கி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் திராவிட இயக்கத்திலே இன்றைக்கு பேருகிற அண்ணாவோடும் தந்தை பெரியாரோடும் தலைவர் கலைஞரோடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் நெருக்கமாக பழகி அவரிடத்திலே அரசியல் பயின்ற தலைவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களில் நம்முடைய துரைமுருகன் ஒருவர். தொடர்ந்து 1971 நினைக்கிறேன், 71 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இடையில் 1991 தான் அவர் தோல்வியுற்றார். தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர். அவர் மீது காழ்ப்புணர்ச்சி என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இந்த ரைடு நடந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பாஜக ஆள்ற மாநிலங்களில் பூராமே யோக்கியமாக இருக்கா? அந்த மாநிலங்களில் எங்கேயாவது ரைடு நடக்குது? அந்த ஐடி ரைடு நடக்குதா? அமலாக்கத்துறையுடைய சோதனை நடக்குதா? அமலாக்கத்துறை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எங்கேயாவது அமலாக்கத்துறை போயிருக்கா? திரும்ப திரும்ப அங்கே எங்கே வருது? தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சி ஆளக்கூடிய, பாஜக இல்லாத கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை தான் அவங்களுடைய சோதனை நடத்துகிறாங்க. இந்த சோதனை அனைத்தையும் வென்று காட்டிய இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் நெருக்கடி காலம், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1975 நெருக்கடிகளை கொண்டு வந்த பொழுது ஹிண்டில், ஆங்கில பத்திரிகை ஹிண்டில் ஒரு அருமையான ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அதாவது கப்பல் டிஎம்கே, அந்த கப்பல் கடலில் போயிட்டுருக்கு, மூழ்கிற நிலைமையில் இருக்குது. மாலுமி கருணாநிதின்னு போட்டு இந்த கப்பலை கரை சேர்த்துருவார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கலைஞர் அதற்கு அன்றைக்கி முரசொலியிலேயே சொன்னார், 2ஆம் உலகப் போரின் போது லண்டன் மாநகரம் முழுவதும் குண்டு வீச்சால் அழிக்கப்படுகின்ற நிலைமையில் சர்ச்சில் அன்றைய பிரதமர் அவர்களை சந்தித்து, ஏன்னாங்க லண்டன் மாநகரமே குண்டு மலையால் பொழிந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது, லண்டன் தாங்குமான்னு கேட்கும்போது சர்ச்சில் சொன்னாராம், லண்டன் வில் டேக் இட், லண்டன் எதையும் தாங்கும்னு சொன்னார். அது மாதிரி டிஎம்கே வில் டேக் இட் கலைஞர் சொன்னார். அன்றைக்கு அந்த கார்ட்டூனுக்கு பதிலாக திமுக எதையும் தாங்கும், அண்ணா அவர்கள் எங்களுக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுத்துருக்கிறார்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மாதிரி மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்கம் தமிழ்நாட்டு சரித்திரத்தில் கிடையாது. திமுக மாதிரி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த இயக்கம் எந்த கட்சிக்கும் இல்லை. தோல்வியை கண்டு தோழாமலும் வெற்றியை கண்டு வெறிகொண்டு ஆடாமலும் சமூக சீர்திருத்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி,
இது ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு மூவ்மெண்ட், இயக்கம் என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக சீர்திருத்த சோசியல் ரிஃபார்மர் மூவ்மெண்ட் அப்படிதான் அண்ணா சொன்னார். இதை ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் என்று சொன்னார். அதனால தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. விருகம்பாக்கம் மாநாட்டிலே அண்ணா பேசும்போது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொன்னார், இன்னும் 50 ஆண்டு காலம் அல்ல, தமிழன் உள்ளவரை திராவிடன் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி தேவை என்று சொன்னார். அந்த அடிப்படையில் இந்தியாவிலே சித்தாந்தத்தை கட்டமைத்து கொள்கை ரீதியாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி மோடிக்கு இருக்கு. மோடி இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை, ஆண்டான் அடிமை சித்தாந்தத்தை, பெண்கள் அடிமை சித்தாந்தத்தை, பாலின பாகுபாடு சித்தாந்தத்தை, சூத்திரன் பஞ்சமன் படிக்கக்கூடாது என்ற சித்தாந்தத்தை, சூத்திரன் பஞ்சமன் கோயிலுக்கு வரக்கூடாது என்ற சித்தாந்தத்தை, அதிகாரத்துக்கு சூத்திரன் பஞ்சமன் வரக்கூடாது என்ற சித்தாந்தத்தை, மனுவை எதிர்க்கக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அம்பேத்கரை மதிக்கக்கூடிய மாநிலம், நாடு தமிழ்நாடு, திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக முற்றிலும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் டிஎம்கே அண்ட் வெர்சஸ் பிஜேபி கொள்கை ரீதியான எதிர் முனையான இயக்கம். அந்த இயக்கத்தை சின்னாவண்ணமாக்க வேண்டும், அந்த இயக்கத்தை உடைக்க வேண்டும், சிதற வேண்டும் என்று கருதுகிறது. 2 திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் அதிமுக. அதிமுக திராவிடம் பேர் வச்சுக்கிட்டு அது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணாவுடைய படம், அந்த கட்சிக்கு பேர் அண்ணா. அந்த கட்சி இன்னைக்கு 3, 4, 6, 7 உடைச்சிருச்சு பிஜேபி. அந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்துக்கிறோம் அப்புறம் திமுகவை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிளான். ஆர்எஸ்எஸ் உடைய சதி, நாக்பூருடைய சதி தமிழ்நாட்டில் பல முனை தாக்குதலை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல முனை தாக்குதல், கலாச்சார ரீதியான படையெடுப்பு, பண்பாட்டு ரீதியான படையெடுப்பு, கல்வியில் படையெடுப்பு, பொருளாதாரம், புயல் மழை பெய்து குஜராத்தில் சாதாரண மழை பெஞ்சா கொடுக்குற நிதியை தமிழ்நாட்டில் பெரும் மழை வெள்ளத்துக்கு தர்றதில்லை, ஜிஎஸ்டி வரி பாக்கியை கொடுக்கறதில்லை, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மறுக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் திமுகவின் மூத்த அமைச்சர்களை குறிவைத்து தாக்குவது, பொன்முடி அவர்களை பழைய வழக்கை தூக்கி தோண்டி துருவி அவர் மேலே இதே அமலாக்கத்தில் ஒரு வழக்கு. அது மட்டுமில்ல, அவரை அமைச்சர் வந்து உடனே இறக்கணுன்னு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஐபிஎஸ் படித்தோம்னு சொல்கிற நானும் நம்பலை ரவியை. இந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணா மாதிரி கவர்னர் ரவி ஐபிஎஸ் படித்தாரா, காப்பி அடித்தாரா, அல்லது எப்படி வந்தார் ரவின்னு தெரியல. அவருக்கு ஒரு அற்ப சந்தோஷம், அற்ப பிறவிகள், உங்களாம் அற்ப சந்தோஷம், சிற்றின்பத்தை நாடக்கூடிய ஒரு கேவலமான பிறவிகள் அந்த ஆர்எஸ்எஸ் கவர்னர் ரவி போன்றவர்கள். மோடி போன்ற சித்தாந்தம் அப்படி ஒரு சித்தாந்தம். பிறர் துன்பத்தில் இன்பம் காணுகின்ற சேடிஸ்ட் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம், பாஜக. பிறர் அழுவதை கண்டு சிரிக்கின்ற இயக்கம் தான் பாஜக, பிஜேபி இயக்கம். அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறி வைக்கிறாங்க. இத்தனை குறி வைக்கிறாங்க. திமுகவுக்கு சாதாரணமாக பேசிடுவான், சைமன் மாதிரி லூசுப்பை, இந்த சீமான் மாதிரி காசு வாங்கிட்டு கூவுறவே, நாக்பூரில் பெட்டி வாங்கிட்டு கூவுறவே பேசுவான். ஆனால் எவ்வளோ பெரிய சோதனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்துள்ளது. டெல்லியுடைய முழு அரசு இயந்திரத்தை முழுமையாக இங்கே பயன்படுத்தி புல்டோசரை வச்சு உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கிற மாதிரி, இஸ்லாமிய ஒரு வீடுகளை கடைகளை இடிக்கிற மாதிரி ஒன்றிய அரசுடைய முழு அரசு இயந்திரத்தை தமிழகத்தின் மீது தாக்குதல் தொடுக்குது. அதனுடைய தாக்குதல் தான் அமலாக்கத்துறை மூலமாக தாக்குதல் பண்ணது. இதை கண்டு திமுகவோ துரைமுருகனோ திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படக்கூடிய இயக்கம் அல்ல, அஞ்சிற இயக்கம் அல்ல, எதையும் தாங்கக்கூடிய இயக்கம். ஏன்னா மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. எத்தனை ரைடுக்கும் இங்கே நீ ஒரு சிண்டையை உருவாக்க முடியாது, இங்கே நீ ஒரு அஜித் பாவை உருவாக்க முடியாது, இங்கே ஒரு எட்டப்பனை உருவாக்க முடியாது. கட்டப்பொம்மன் தோன்றிய மண். வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நினைவு நாளில் இன்னைக்கு பேசுகிறான். பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை பாதுகாப்பதற்காக தூக்குமடை துச்சமன மதித்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நினைவு நாளில் பேசுகிறான். மருது சகோதரர்கள் ஆண் வாரிசு இல்லாமல் 10,000க்கு மேற்பட்ட தலையை துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சான் வெள்ளக்காரன். அதை கண்டே அஞ்சாத கூட்டம் வீரமங்கை வேல் நாச்சாருடைய வாரிசுகள்.
அதனால் எதையும் அஞ்சாமல் சந்திக்கக்கூடிய கூட்டம் தான் திராவிட இயக்க கூட்டம், தமிழ் மண். அதனால் இன்றைக்கி ரைடில் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னீங்க ஆவணங்கள்லாம் ஒரு ஆவணம் இல்லை. வீட்டில் வந்து அவங்க போட்டு பலசர கடை பில்லு, ஃபோன் பில்லு கட்டின பில்லு, வீட்டில் நெட்டு கட்டின பில்லு, செருப்பு வாங்கின பில்லு, விளக்கமாறு வாங்கின பில்லு தான் இருக்கே தவிர, இதைத்தான் அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போகும்போதே தவிர வேறு துரைமுறை வீட்டிலேருந்து ஒரு முறைகேடாக எதுவும் எடுத்துகிட்டு போகலை, எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனால் நீ சொல்லு, மக்களுக்கு சொல்லு. என்னைக்காவது அமலாக்கத்துறை சிபிஐ ஒரு வீட்டுக்குள்ளே போய் ரைடு போயிட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கா, அறிவிச்சிருக்கா? இன்றைக்கி ஓம் பிர்லா சபாநாயகர், பாஜகவுடைய மூத்த தலைவரில் ஒருவர், நாட்டின் நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர், அவர் வீட்டில் 1 கோடி ரூபா கொள்ளை போயிருக்கு. யார் வீட்டில்? நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர், பாஜக கட்சியுடைய தலைவர். நான் இந்தியாவுக்கே வாட்ச்மேன், நான் இந்தியாவை பாதுகாக்க போகிறேன், நான் தான் பெரிய செக்யூரிட்டின்றார்ல நம்ம ஆளு மோடி. ஒரு நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர் வீட்டில் 1 கோடி ரூபா கொள்ளை, பாதுகாப்பு இல்லை. என்னமா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சி எத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். ஆனால் 1 கோடி ரூபா கொள்ளை, யாரோ ஒரு நாம்காவாசாக பிடிச்சி போட்டிருக்கீங்க, சிறைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அது வேற. என்னுடைய கேள்வி என்னென்னு கேட்டால், ஒரு சபாநாயகர் பாஜகவுடைய மூத்த தலைவர், அவர் வீட்டில் 1 கோடி ரூபாய்க்கு கொள்ளை. என்ன கொள்ளை? வெள்ளி பொருள்கள், தங்க காசு. சபாநாயகர் வீட்டில் இது மட்டும் 1 கோடி ரூபா இருந்தால் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை போகாதா? நான் கேட்குறேன். 1 கோடி ரூபாய்க்கு பொருள் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான், பணம் இல்லை. பொருள் மட்டும் நாடாளுமன்ற சபாநாயகர் பாஜக கட்சியை சேர்ந்த ஓம் பிர்லா வீட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கானே. எப்படி அவர் வீட்டில் தங்க நகை, இவ்வளோ காசு, வெள்ளி வந்தது? அதனால் பாஜக கட்சி தான் ஊழலின் பிறப்பிடம். பாஜக கட்சி தான் பங்காரு லட்சுமணன் ஒருத்தர் இருந்தார் அவங்க கட்சியில் தலைவராக. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு முத இந்த வீடியோ கேமரா இதில் மாட்டி பணம் லஞ்ச பணத்தை மாட்டினவர் அவர் தான், அகில இந்தியாவிலேயே. அதனால் பாஜக பழிவாங்குகின்ற நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எடுக்கிறது. இந்தியா முழுவதும் மம்தா பானர்ஜி மேலே எடுத்துருச்சு, டெல்லி முதல்வர் அர்விந்த் கெஜ்ரிவால் மேலே எடுத்திருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீங்கள் சரியான செருப்படியை பாஜக மக்கள் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோர்ச்சா வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவரை நீங்கள் சிறையில் அடைச்சிங்க. செந்தில் பாலாஜியை கடுமையான முறையில் ஓராண்டுக்கு மேலே சிறையில் வச்சு பார்த்தீங்க. எப்போ ஒன்று ஜெயில்டா பெயில் நிச்சயம் உண்டு, ஜெயிலுக்கு போன ஜெயிலே சாக மாட்டேன். அதனால் இதெல்லாம் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையெல்லாம் கண்டு திமுக அஞ்சும். திமுக பணங்காட்டு நரி, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. அதில் துரைமுருகன் வீட்டில் அதை எடுத்து இதை எடுத்து எது எடுக்கும் மணலை கூட இருக்க முடியாது. அவர் வீட்டில் ஒருபடி, அவர் மண்வளத்துறைக்கு நீர்வளத்துறைக்கு அமைச்சர் தான், ஆனால் அவர் வீட்டில் ஒரு படி மணலை கூட எடுத்துருக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. அவர்லாம் எவ்வளோ பெரிய மூத்த தலைவர், அண்ணாவோடு அரசியல் பயின்றவர், பெரியாரோடு அரசியல் பயின்றவர், எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர், கலைஞருக்கு உற்ற தோழன். இன்னைக்கு திராவிட மாடலுடைய ஆட்சி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த ஆட்சி சக்கரத்தில் முக்கியமான பல்லு அவர் தான், மூத்த தலைவர். அவரை மிரட்டி பார்க்குற இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுனா அவர் என்னைக்கே திமுக விட்டு போயிருக்கணும். அதனால் எதையும் சந்திக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியுடைய இந்த அமலாக்கத்தினுடைய சோதனையை கண்டு அஞ்சாது. ஏன்னா வழியில் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, துணிச்சோடு எதிர்கொள்வார்கள். திமுக எதற்கும் அஞ்சாத பேரியக்கம். நன்றி சார். நன்றி.